ஏப்பா உன்ன காதலிச்சு கல்யாணம் நிச்சுக்கிற பொண்ணுக்கெல்லாம் நீ கையில பச்சை குத்துறியாம உன் கையில நீ எப்ப குத்திக்க போற? அந்த மவராசன் எப்ப வர போறானோ அப்ப குத்திக்குவேன். எங்களை எல்லாம் பார்த்தா மவராசனா தெரியலையா? அதுக்கு கொஞ்சம் யோகியமா இருக்கணும். நீ ஏன் எச்சி ஒழுக்க விடுற? தம்பி, பவுனு பொண்ணு வெறும் பச்சை குத்துறவன்னு மட்டும் நினைச்சுக்காத. அவன் நெருப்பு தெரியுமில்ல. அக்கறை வந்தாச்சு, இறங்கு. வேலை இல்லாத வெட்டி பையன். என்னடி சொன்ன? எனக்கு அந்த யோகத்தை இல்லையா? அப்ப என்ன அயோகினா மாற சொல்ற? மாறிடுவான். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். அந்த ஆத்தா தான் உங்களை அனுப்பி இருக்கா. நீங்க மட்டும் இங்க வரலனா இந்த அனாதையோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன்ன மாதிரி நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பொண்ணுங்க மானத்தோட வாழ முடியுது. பெருசு, இன்னும் அங்க என்ன பேச்சு? நேரமாச்சுல, வா போலாம். வந்துட்டேன் தம்பி. அக்கறைக்கு தானே? ஆமாங்க, வா போலாம். வா தம்பி. தம்பி, ஊர் வந்து சேர்ந்தாச்சு. ஆமா, நீ எங்க போகணும்? வந்த இடம் தெரியுது, ஆனா போற இடம் தான் தெரியல. போற இடம் யாருக்குத்தான் தெரியுது தம்பி. உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சண்டி மாட்ட கொம்ப தட்டி அடக்கிற ஆளுன்னு. தாத்தா, பாதையில முள்ளு கடந்தா தூக்கி எறியது இல்லையா? அது மாதிரிதான் அநியாயத்தை எதிர்க்கணுங்கிற மனசு, அதுக்கேற்ற வயசு. ரொம்ப நல்லாவே பேசுற தம்பி. ஆமா, நீ எந்த ஊரு? சொந்தக்காரனுக்கு ஒரு ஊரு, அது இல்லாதவனுக்கு பல ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நானும் இந்த ஊர் தான். தம்பி, உன்னை பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி தெரியுது. வேலை வெட்டி எதுவும் இல்லை போல் இருக்கு. அதான் விரக்தியா பேசுற. விரக்தி இல்ல தாத்தா, ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது தனிஞ்சாதான் என் மனசு நிம்மதி அடையும். அது இந்த ஊர்ல தான் கிடைக்கும்னு நான் வந்திருக்கேன். தம்பி, நீ வந்ததுல ஒண்ணும் தப்பு இல்ல. உண்மை பேசுற நாக்கம் உழைப்ப நம்புற கையும் இருக்கிற வரைக்கும் எந்த ஊரு சொந்த ஊரு தான் தம்பி. ஆமா, நீ பிரியப்பட்டா என் கூட வரலாம். வரியா? வரேன் தாத்தா. சொந்த கதை தான் சோக கதைன்னா வந்த கதையும் வகை இல்லாம இருக்கு. தம்பி, உனக்கு ஒரு வேலை வெட்டி கிடைக்கிற வரைக்கும் நாங்க குடிக்கிற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கலாம். வேணாம் தாத்தா, உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. அட, யாருப்பா பாரம்? எல்லா பாரத்தையும் அந்த ஆண்டவன் சுமந்துகிட்டு இருக்கான். ஆனந்தி என் மக வைத்து புள்ள. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இவதான். நல்லா சமைச்சு போடுவா. இவளுக்கு மாலை பொருத்தம் எங்க இருக்குதோ
வசதியான குடும்பத்துல கூட வீட்டுக்கு 4 வயசு வந்த பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஓடக்காரன் பேத்திக்கு மட்டும் எப்படிப்பா கல்யாணம் ஆகும்? தாத்தா, உன் பேத்திக்கு உலகத்துல ஒருத்தன் பிறந்திருக்கத்தான் போறான். கால நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி ஆகிய நாடுகளை வாங்கின திங்ஸே அது போடுற மூஞ்சியாயா இது? ஷேவிங் பண்ணிக்கிற மூஞ்சியும் ஷேவிங் பண்ணி விடுறதுக்கு கூட்டியாந்த மூஞ்சியும் பாத்தீங்களா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாயா? எங்கெங்க முடி வளருமோ அங்கெல்லாம் முடி வளராம எங்கேயோ. ஏன்பா இவன உங்க அப்பன் காலத்தில் நான் சவுக்காரம் தடவு கிடையாதுப்பா. இந்த சைக்கிள் மணியில பச்சை தண்ணி ஊற்றி வடக்கு இந்தக்கு 2 தடவு தடவி மம்புட்டியை கொண்டு அருகம்புல்ல வெட்டுற மாதிரி வெட்டி விடுவான். நாங்களும் எந்திரிச்சு போயிருவோம். யோ, எங்க அப்பனை பத்தி தப்பா பேசாத. உன் மூஞ்சி அருகம்புல் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. கோவிச்சுக்காதப்பா, புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இவன ஏன் நின்னுகிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துச்சலாம்ல? உக்காந்துக்கிட்டு செய்யறது, மண்டி போட்டுக்கிட்டு செய்யறது அதெல்லாம் எங்க அப்பா காலம். எங்க அப்பாவோட போச்சு. இது என் காலம். என் இஷ்டப்படிதான் செய்வேன். ஏன்பா, நான் தான் தெரியாம கேக்குறேன். வயசான காலத்துல பாவம் அவர் ஏன்பா சுத்தி விட்டு செய்யற? சும்மாரியா? பட்டணத்துல வீல் சேர் இருக்கும், சுத்தி சுத்தி செய்வேன். இங்க வசதி இல்ல, உங்களை சுத்தி விட்டு செய்யறேன். ஏங்க, அத சட்டிப்பானை செய்யறாங்களே, அந்த சக்கரத்தை இங்க கொண்டாந்து போட்டு அதுல இவரை உட்கார வச்சு வசதி போல சுத்தி விட்டு செஞ்சாக்கா? இப்ப நீ சொன்னியே சரியான. அவர் கடைசியா சட்டியை அறுத்து எடுத்த மாதிரி உங்க தலைய அறுத்துட்டுமா? சும்மா இருங்க தம்பி, கண்டவங்க பேசலாம் கேட்காதீங்க. உங்க இஷ்டத்தை செய்யுங்க. ஈரக்குலையே நடுங்குது. கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஸ்டைல்ல செய்யறேன். கழுத்த காமிங்க. ஏங்கப்பா, இது ஜப்பான் பவுடர். இது இத்தாலி பெனாய். உங்க மேல ஈயே முய்க்காது. இது அமெரிக்கா கூவாத்து தண்ணி. நல்லா திரும்புங்க. உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க? தங்க பஸ்மா புகையில சாப்பிடுறீங்களா? வாய மூடு, பக்கத்து கிராமமே தெரியுது. இந்த மொக்கை என் ஊருக்கு வந்ததுல இருந்து ஊரே வணக்குது. அவன் முடிய பாத்தியாடி, சுருளையா தொங்குது. ஆளுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? இந்த மாதிரி அழகானவ நம்ம ஊர்ல எவன் இருக்கா? மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அவர் மேல மொழிய போட்டுறாதீங்கடி, அவருக்கு ஆகாம போயிட போகுது. அப்பா, என்னத்தையா சாப்பிட்டு வரீங்க? நேத்து சாப்பிட்ட நாட்டு சரக்கு, அதான் அந்த வாடை. பந்தா? இரு, என்னது? பந்து சாப்பிட்டா அங்கிருண்ட போன கூவாத்து தண்ணி. கொப்பளிச்சு துப்பு. அங்கயா? என் தம்பி, நாட்டு சாராயம் சாப்பிட்டா தப்பு வருமா? சாப்பிடும்போது தப்பு வராது. சாப்பிட்டு சாகுறீங்களே அப்ப வரும் தப்பு, சங்கு, சேகண்டி எல்லாம். யோ, ஏன் அப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நாட்டுல அவன் 100 பேரு 150 பேரு ஒட்டு மொத்தமா சாகுறீங்களே. நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? விட்டுற வேண்டியதான். வணக்கம் ஐயா. வணக்கம் பெருசு, நல்லா இருக்கீங்களா? இருக்குய்யா. தம்பி யாரு? ஊருக்கு புதுசா இருக்கு, நமக்கு சொந்தமா? சொந்தம்டா. படிச்சு போட்டு பாத தெரியாம பாசத்தோட இந்த கிராமத்துல வந்திருக்கு. பெரியவங்க காதுல போட்டு வச்சா பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்கன்னு தான் கூட்டியாந்தேன். தம்பி முத்து, ஐயா தான் பிரசிடென்ட், கூப்பிட்டுக்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி. ஏன் தம்பி, பெரிய வேலை சின்ன வேலைன்னு நினைக்க மாட்டீங்களே? கூலி வேலை செய்ய கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுல ஒரு கொள்கையோடு இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நல்லா பேசுறியே. ஐயா கிட்ட மோட்டார் படகு வாங்குற விஷயமா மனு கொடுத்திருந்தேன். ஆமா, போன வாரம் தாசில்தார்ட்ட பேசிட்டு இருந்த போது கூட இதை பத்தி பேசினேன். உடனடியா ஒண்ணு மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு. முடிச்சிருவான். ஐயா, நீங்க நல்லா இருக்குங்க. தம்பி, தம்பி முத்து, அந்த தண்ணியை குடிக்காதப்பா. இது பாசம் பிடிச்ச கிணறுப்பா. அதனால இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க யாருமே இந்த தண்ணி குடிக்கிறது இல்ல. முதல்ல மேல ஏறி வாப்பா. தாத்தா, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுன்னு உங்களை போல பெரியவங்க தானே சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே பழிக்க கூடாதுண்டா நான் அந்த தண்ணி குடிச்சேன். காரணத்தை கேட்டா நீயும் அந்த தண்ணியை குடிக்க மாட்டப்பா. மானமுள்ள உத்தமி ஒருத்தி
அந்த கிணத்துல விழுந்து செத்துட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூஞ்சோல கிராமத்து ஜனங்க யாருமே இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சுமங்கலி எங்க எல்லாருடைய மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்ன உள்ள பவுனு டவுனுக்கு பச்சை குத்த புறப்பட்ட போல இருக்கு. என்ன செய்யறது தாத்தா? நாளுக்கு ஒருத்தருக்காவது பச்சை குத்துனாதானே இந்த வெறும் வயித்தை நிரப்ப முடியும். பவுனு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசை? நானும் ஒரு பச்சை குத்திக்கணும்னு தான். ஆமா, கழுத கட்ட கேட்டுக்கு சென கழுத வப்பாட்டியான். ஆத்தா நீயே கோவிச்சுக்கிற? பெருசு ஆசைப்படுது இல்ல, குத்தி கிடட்டுமே. பவுனு பிள்ளை பெருசு ஆசைப்படுது, குத்தி விடு. மகமாய நினைச்சுக்கிட்டு மகவலையா பச்சை குத்துவே, சொகபோகம் கூடி வரும் தொட்ட கையீராசி அம்மா. தேளு பச்சை, மீனு பச்சை, சிங்கம் பச்சை, யானை பச்சை, சினிமா நடிகரையும் தேவை என்ன குத்திடுவே. கையை தொட்டு பச்சை குத்துனா கட்டழகு பொண்ணு ஒருத்தி, கண்ணால பச்சை குத்திச்சு தள்ளாத கிழடு ஒண்ணு. தாடி மீச நிறைச்சாலும் ஆசை நிறக்கலியே, சம்சார கிழதுக்குத்தான் போராம பொறுக்கலியே. அம்மா நீ குத்துன பச்சை ஐயாவ மயக்கிருச்சு, ஊரு பஞ்சாயத்துல ஒன்னாக சேர்த்து வைப்போம். என்ன சத்தா? எப்பா முத்து, என்னய்யா? 4 வேளைக்கு மருந்து தர்றேன், பெரியவரை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. கம்பெடுத்து படகு ஓட்டுற கடுசான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிவிடு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தண்ணியில ஓட விட்டு படைச்சு, இப்ப நான் தரையில நடக்கிறதுக்கு கம்பு ஊழ வேண்டியதாயிடுச்சு. மனசை தலையில விட்டுறாங்க பெரியவரே. அந்த மகமாயி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா சுகமாயிடும். தம்பி, பெரியவரை நல்லபடியா பாத்துக்கப்பா. வர்றேன். குடிங்க. குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டுமா, இக்கரைக்கும் அக்கறைக்கும் பல பேரை கரை சேர்த்தனா இப்ப எங்க ஒன்ன கரை சேர்க்காம போயிடுவனோன்னு தான் கலங்குற தாயே, கலங்குற. அப்படி சொல்லாங்க தாத்தா, நான் இருக்கேன். உங்களையும் ஆனந்தியம் என் உயிர் இருக்க வரைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன், இது சத்தியம். ஓடக்கரை தாத்தா, பள்ளிக்கூடத்து வாத்தியாரும் பிரசிடென்ட் ஐயாவும் ஓடக்கரையில உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களை வர சொன்னாங்க. உங்களாலதான் முடியல, அப்புறம் எங்க போறீங்க? நீங்க படுங்க தாத்தா, இன்னைக்கு நான் படகு ஓட்டுறேன். ஆமா தாத்தா, வேலையே சேவையா நினைக்கிற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனில நானே படகு ஓட்டுறேன். வரேன் தாத்தா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிறது வாசல் வந்து நிக்குது, வாசல் வந்து நிக்குது. இந்த வீட்டு மகராஜனுக்கு இனிமே யோகம் வந்து சேருது, யோகம் வந்து சேருது. குடிசை வீடு இனிமே கோபுரமாக போகுது, கோபுரமாக போகுது. குந்த பந்தம் இல்லைன்னு காரேறி போனவன் ராசாமாட்டமா தேரேறி வர போறான், தேரேறி வர போறான். குடுப்ப எப்படியா வருவான்? கார் அவன் மேல ஏறி முந்தா நாள் கொட்டு மோகத்தோட தேரேறி போய் சேர்ந்துட்டான். அங்க பாரு வந்துட்டானுங்க குலுக்கிக்கிட்டு. போயா போ, இனிமேலாவது பூட்டு போடாத வீடா பார்த்து சொல்லு. பூட்டை திறந்து விடு, பூட்டை திறந்து விடு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிற தெய்வம் வாசல் வந்து நிக்குது. கன்னி பொண்ணு நினைச்ச காரியம் கை கூடுது, நினைச்ச காரியம் கை கூடுது.
பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது, பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது. இந்த வீட்டு மகராசிக்கு மாலை ஒண்ணு பூக்குது, மாலை ஒண்ணு பூக்குது. மேல சத்தம் கேட்க போகுது, மேல சத்தம் கேட்க போகுது. வாக்கு சொல்ற ஜக்கம்மா வாசல் தேடி வந்திருக்கு, வாசல் தேடி வந்திருக்கு. வாரி கொடுக்கிற மகராசிக்கு செய்தி சொல்ல வந்திருக்கு, செய்தி சொல்ல வந்திருக்கு. இந்த மகராசிக்கு மாலை ஒண்ணு பூத்திருச்சு, மாலை ஒண்ணு பூத்திருச்சு. கட்டிக்க போற மீசக்காரன் பக்கத்திலே இருக்கான், பக்கத்திலே இருக்கான். மகராசினி பொறுமையிலே பூமாதேவி, பொறுமையிலே பூமாதேவி. நீ பிறந்த சொர்க்க பூமி, சொர்க்க பூமி. பொம்மக்க மனசு குளிர்ந்து போச்சு, பொம்மக்க மனசு குளிர்ந்து போச்சு. தாத்தா தாத்தா, நான் குளிக்க போகும்போது வெளியே பேண்ட் ஷர்ட் கொடியில போட்டிருந்தேன், காணல. எங்க? அதுவா தம்பி? அட சும்மா இருமானி. எப்பா, இந்த குடுகுடுப்பக்காரன் வந்தான். அவன் சொன்னா இந்த வீட்டுல கூடிய சீக்கிரம் கல்யாண மேல சத்தம் கேட்க போகுதுன்னு சொன்னான். அந்த சந்தோஷம் தாங்க மாட்டாம இவன் என்ன பண்ணா தெரியுமா? வீட்டுல இருந்த துணிமணி எல்லாத்தையும் போட்டுட்டான். அதுல உன் பேண்ட் சட்டையும் போயிடுச்சு. கல்யாணம்னு சொன்ன உடனே என் பேத்துக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதான் தாத்தா, கூடிய சீக்கிரத்துல ஆனந்தி கட்டுல தாலி ஏறத்தான் போகுது. செவந்தி, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னும் குளிச்சுட்டு இருக்கேம்மா. அது சரி, புதுசா போய் கரைஞ்சிரு, சீக்கிரமா. அதோ ஏகாலி வந்திருக்கேன், வந்து துணியை வாங்கிக்கிங்க, நான் ஆத்துக்கு போகணும்ல. வரே 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 வரே, எல்லாருக்கும் அவசரம்ப்பா. நீயும் கால்ல கஞ்சி கொட்டிட்டு பறக்குறிய. 20 உருப்படி இருக்கு, கணக்கு சரியா இருக்குதான்னு பாத்துங்க. செவந்தி, கொக்கி மாட்டிட்டு இருக்கேம்மா. செலவு துணியெல்லாம் வந்திருக்கு பாரு. உன் துணியெல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுக்க செவந்தி, சீக்கிரமா. ஆத்தா, என்ன? ஒண்ணும் இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் ஆத்தா பாத்துட்டு போலான்னு வந்தேன். உன் பொண்ணுக்கு அதுக்குள்ள கல்யாண வயசு வந்துருச்சா? என்னையா அது, சித்திரை மாசம் தானே கல்யாணம், இப்பவே நோட்டீஸ் வைக்கிறேன். ஐயா சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டா பணங்காசு எதுவும் வாங்க முடியாது. அதான் ஆத்தாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ நாளைக்கு வா. செவந்தி, காலேஜுக்கு நேரமாவது, இப்ப வரப்போறிய இல்ல நீ? சீக்கிரம் போடுமா, காலேஜுக்கு நேரமாச்சு. இங்க வந்து ஏன் பறக்கற? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும். இவ்வளவு நேரம் படிக்கல குப்புற படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கேல்ல, கூட மாட ஒத்தாசை ஏதாவது செஞ்சியா? நெத்தியில குங்குமம் விபூதி வையும் தினம் சொல்றேன் இல்லம்மா நானு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்மா. ஓ மாதிரி ஆளுக்கு தான் அது கரெக்ட். ரெடிமேட் போட்டுருக்கு, அது போதும். அதாம்மா, குங்குமம் வச்சா மங்களம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப குங்குமம் கூட கலர் கலரா ரெடிமேடாவே ஆயிடுச்சு. சட்னி போடுமா. கத்தாதம்மா, மாடு கண்ணோட மத்தவங்க தன்னோடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தானே ஆயிடுச்சு. நீ என்னடான்னா சனிக்கிழமை வர, அம்மா கிட்ட 2 வார்த்தை ஆசையா பேசுறியா? குப்புற வந்து படுக்கையில படுத்துக்க வேண்டியது, பாட்டு கேட்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அரட்டை அடிக்க வேண்டியது, திங்கக்கிழமை காலைல கஞ்சி கொட்டிட்டு ஓடி போயிட வேண்டியது. உங்க அப்பா என்னடான்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை சிங்கப்பூர்ல இருந்து வருவாரு. பணம் பணம் பணம்னுட்டு 2 வாரத்துல அவரு போயிடுவாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல உங்க 2 பேருக்காக நான் ஒருத்தி மோட்டு வலையை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேனே, என்னை பத்தி யாராவது கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. கிண்டல் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் சாப்பிடு. ஏய் சாப்பாடுறாம, இன்னும் புறப்படலாம். இதை வந்துருவாமா, கொஞ்சம் பொறுங்க. இது பாரு, நீ கண்ணை வச்சுட்டு என் புள்ள சாப்பிடாமலே போறா. ஐயோ, என்னடி இது புது துணிலாம் ஜோரா போட்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லிட்டா உனக்கு எல்லாமே தெரியுமா? இந்தா புடி. வழக்கம் போல சீடமா இருக்கு தானே? இல்ல, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நாங்க என்ன பிரசவத்துக்கு அப்புறம்? ஐயோ, வாய பாரு இந்த வயசுல இதுங்களுக்கு. அம்மாடி, முள்ள ராஜத்தி, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குமோ இது எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு விட எங்க ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்குமா? இது பாரு ராஜத்தி, சனிக்கிழமை கண்டிப்பா வந்துருமா, அம்மா காத்துட்டு இருப்பேன். விடுமா, டைம் ஆச்சு. சீக்கிரமா. நல்ல பொண்ணு. ஏய் புடி, இன்னைக்கு ஏதாவது புதுசா நியூஸ் இருக்கா? நியூஸ் தானே, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஓடக்காரன் வந்திருக்கான் தெரியுமாடி? ஓடக்காரன் தானே வந்திருக்கான், பெரிய மந்திரி வந்த மாதிரி சொல்ற? அப்படி சொல்லாதடி, அவன் சாதாரண ஓடக்காரன் இல்ல,
பாட்டு பாடுற ஓடக்காரன். ஆமாண்டி, அவ்வளவு நல்லா பாடுறான். அது மட்டும் இல்லடி, கர்நாடகில இருந்து வெஸ்டர்ன் வரைக்கும், கும்மியில இருந்து தெம்மாங்கு வரைக்கும் வெளுத்து கட்டுவாண்டி. அந்த ஓடக்காரன் பாட்டு ஒரு தனி பாட்டு. அதனாலதான் அவன் பாட்டுக்கு ஒரு கூட்டமே சேருது. நீ மட்டும் அவன் பாட்டை கேட்ட, உன் டேப் ரெக்கார்டர் நீ தூக்கி எறிஞ்சிடுவ. நீயும் பார்க்க தானே போற. ஏய் செவந்தி, அத பாருடி, நாங்க சொன்னமே பாட்டு பாடுற ஓடக்காரன். யாருடி? தூக்குவாளி வச்சிருக்கானே அவன் தாண்டி. வணக்கம் வணக்கம். என்ன வாதிரையா உங்க பொண்ணு அழுகுது? புருஷனோட கோச்சிட்டு வந்துட்டாப்பா. புரியாத வயசு தானே, நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாது? புத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்கள அப்ப எப்படி கரை சேர்க்க போறானுங்கிற கவலை இந்த பொண்ணு கொஞ்சமாவது இருக்குதா? காலம் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறதே பெருசு. மாப்பிள்ள பாக்கியா வரப்புல வேலை செய்யறவன் தெரிஞ்சுதானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு திடீர்னு வேண்டான்னு வெறுத்தா எப்படி? உன் தலைவிதியை யாரால மாத்த முடியும்? புருஷன் மேல இருக்கிற கோபம் பொம்பளைங்களுக்கு பொழுது போனா எல்லாம் சரியா போயிடும். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்தை பேரனை கொடுக்க போறேன். தானே தந்தனனா தானே தந்தனனா தானே தந்தனனா ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும். ஓட நிற காத்து உரசிய தாளம் போடும். காதோட கேட்டுக்கோ, நெஞ்சோட போட்டுக்கோ, பாலே மலை தேனே. ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும். ஓட நிற காத்து உரசிய தாளம் போடும். காதோட கேட்டுக்கோ, நெஞ்சோட போட்டுக்கோ, மாலே மலை தேனே. ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும். ராமன் நடந்தானே காடு, அந்த சீதை மகராசியோடு. தம்பி கிழிச்சானே கோடு, அந்த தாண்டி தவிச்சானே பேடு. ஒட்டுக்குள்ள நிற்காம கோபம் கொண்டு போகாது. வீட்டுக்குள்ள தங்காம வாழ வெட்டி ஆகாதே. வெளிய வந்தா பொண்ணு மானம் நிலச்சிடுமா, நிலத்தில் வந்தா செம்மீனு பொழைச்சிடுமா. உன் பேரு ரிப்பேரு ஆகாதோ மானே. ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடு. ஓட நீர காத்து உரசிய தாளம் போடும். காதோட கேட்டுக்கோ, நெஞ்சோட போட்டுக்கோ, மானே மலை தேனே. ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும். பொண்ணா பிறந்தாக்க யாரும் ஒரு ஆணை மணந்தாக வேணும். மானவ மரியாதை காக்க அந்த மஞ்ச கயிறு போதும். ஒம்பு தும்பு பண்ணாம சேர்த்து கழி மச்சான. அந்தி
பகல் எப்போதும் பொட்டுக்கடி முந்தான உறப்பு ஒண்ணு இல்லாம வயல் இருக்கா உடம்பு ஒண்ணு இல்லாம நிழல் இருக்கா சிட்டை நான் சொன்னாக்க கத்தாம கேளு ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும் ஓட நீர காத்து உரசிய தாளம் போடும் காதோட கேட்டோ நெஞ்சோட போட்டோ மாறே மறைச்சேனே ஓடக்கார பாட்டு உள்ளத்தை வட்டம் போடும் ஓட நீர காத்து உரசிய தாளம் போடும் நான் வரேன் தம்பி. சரிங்க. என்ன வாத்தியாரையா உங்க பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு? என்னம்மா அங்கேயே உட்காந்துட்ட? வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வருவேன். ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்திங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருந்திட்டேப்பா. வந்தா இனிமே புருஷனோட தான் வருவேன். முத்து, நீ பாடின பாட்டு என் பொண்ணோட மனசையே மாத்திருச்சு. ரொம்ப நன்றிப்பா. நல்லதுங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். கருப்புல சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று சிந்திப்போமே, ஆனால் கண்ணகிதான். கட்டிய கணவனை தவிர வேற எவரையும் ஏறெடுத்து பார்க்காத பேதை அவள். பெண்களுக்கு கருப்பு ஒன்றுதான் விலை மதிக்க முடியாத அணிகலம். ஏனென்றால் நானும் அப்படி கற்போடு வாழ்பவள்தான். ஒரு முறை எனக்கு அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டது. நான் தனியாக வந்து கொண்டிருக்கும் போது 4 முரடர்கள் என்னை வழிமறித்தார்கள். கத்தியை காட்டி மிரட்டினார்கள். கழுத்திலே இருக்கிற நகையை தருகிறாயா, இல்ல உன் கருப்பை தருகிறாயா என்று கேட்டான் ஒருவன். ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத இக்கட்டான போராட்டம் எனக்கு. முடிவில் எழுந்து விட்டேன். எது? நகைகளை. அடியே, கணக்கு வாத்தியார் கணக்கு பண்றதுக்கு இந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்க. இப்ப பாத்தியா கற்பை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு. வணக்கம்மா. யாரு பண்ணி? ஏன் இங்க வந்த? நான் பூஞ்சல கிராமத்து ஓடக்காரன். பேரு முத்து. என் ஓடத்துல யாரோ இந்த புஸ்தகத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ஓடக்காரனா? ஆமா. யார் இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு வந்தது? வந்து வாங்க. பொண்ணா போறந்தாக்க யாரும் ஒரு ஆணை மணந்தாக வேணும். மானவ மரியாதை காக்க அந்த மஞ்ச கயிறொன்னு போதும். ஒம்பு தும்பு பண்ணாம சேர்த்துக்கடி மச்சான. அந்தி பகல் எப்போதும் பொட்டுக்கடி முந்தான உறப்பு ஒண்ணு இல்லாம வயல் இருக்கா உடம்பு ஒண்ணு இல்லாம நிழல் இருக்கா சிட்டை நான் சொன்னாக்க கத்தாம கேளு ஓடக்கார பாட்டு செவந்தி, என்ன நேத்துக்கு போன இன்னைக்கு வந்துட்ட? காலேஜ்ல ஏதாவது ஸ்ட்ரைக்கா? ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து வந்து என்ன இந்த நிலை நெளியிற? என்கிட்ட ஏதாவது வேலை ஆகணுமா? இல்லம்மா, ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கிறப்போ நீ வீட்டு வேலையெல்லாம் சிரமப்பட்டு செய்யறேன்னு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலான்னா. கை காட்டு காட்டு. பாத்தியா, பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை எப்படி தேஞ்சு போச்சு பாரு. உனக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருக்க பிடிக்கல. அது மட்டும் இல்லம்மா, ஹாஸ்டல்ல சாப்பாடு மொச்சக்கொட்டை மாதிரி குண்டு குண்டா இருக்கு. ராத்திரி எல்லாம் கொசு கடி. அப்படின்னா அக்கறைக்கு போய் காலேஜ்ல படிக்க மாட்டேங்கிற, அப்படித்தானே? ஐயோ, அக்கறைக்கு போய் படிக்க மாட்டேன்னு யார் சொன்னது? ஹாஸ்டல் வேண்டாமா? அம்மாமா நல்லம்மால, ப்ளீஸ்மா ப்ளீஸ். இல்ல, இப்படி வா. நானும் உன்ன மாதிரி மாணவியா இருந்து உங்க அப்பாவுக்கு மனைவியாயி இப்ப உனக்கு அம்மா இருக்கேன். நீ எதையோ சொல்ல வந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற. சொல்லு. போமா.
கொஞ்சம் இரு. எங்க ஓடக்காரர உங்க பாட்டு எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சில பேர் உங்க பாட்டுக்காகவே இந்த ஓரத்துல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு பாட்டு பாடுங்களேன். மத்தவங்க கட்டாயத்துக்காக நான் பாடுறது இல்ல. கோச்சிட்டு போன பொண்ணு வீடு திரும்ப பாட்டு பாடுங்க. இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு வீடு திரும்பி இருக்கா, அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். இப்போ வீடு திரும்ப பாட்டு கேட்பேன், நாளைக்கு காதலுக்கு பாட்டு கேட்பேன், அப்புறம் கல்யாணத்துக்கு பாட்டு கேட்பேன். பேசாம போவியா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் நினப்பு. கரை வந்து சேர்ந்துருச்சு, போற வழியை பார்த்து போங்க. வந்த வழியும் தெரியும், போற வழியும் தெரியும். ஒரு பொண்ணு ஆசையா பாட்டு கேட்டா பாடுறது இல்ல, பாட்டு பாடுறான். பாட்டு ரொம்ப அழட்டிக்கிறாரு. இந்த கணக்கு நம்ம கிட்ட வேண்டாம், எடுத்துட்டு போ.